தமிழகம் முழுவதும் 364 இந்த விவரம் இல்லைங்க, என்ன வேணும் உங்களுக்கு? கேள்வி கேளுங்க. நீங்கள் இவ்வளோ முன்னாள் அமைச்சர், நீங்கள் எல்லா அனுபவம் உங்களுக்கு இருக்கு, டைரெக்டாக கேள்வி கேளுங்க. இல்லை இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் அரசுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வினாக்கு வந்துருங்க, என்ன வேணும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளடங்கியிருக்கின்ற கலசப்பாக்கம் மற்றும் செங்கம் சட்டமன்ற தொகுதிகளிலே ஜவ்வாது மலை அமைந்திருக்கிறது. இந்த ஜவ்வாது மலை பகுதியில் 11 ஊராட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த 11 ஊராட்சிகளிலும் மலைவாழ் மக்கள் மட்டுமே முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைவாழ் மக்களுடைய மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஜவ்வாது மலை பகுதியில் ஜமுனாமுர்துறை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஜமுனாமுர்துறை தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுகா அலுவலகம் ஆரம்பித்தார்கள். அதேபோல் அங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு தொழில் பயிற்சி நிறுவனம் அங்கே ஆரம்பித்தார்கள். கேள்வி கேளுங்க சார். நீங்க முக்கியத்துவம் சொல்லிட்டு வரலாறு சொல்றதுக்கு. அதே போல கோளூரிலே இருந்து ஜமுனாமுர்தூர் வரை செல்லுகின்ற ஒரு வழி பாதையை இருவழி பாதையாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் 2 வழி சாலையாக மாற்றி தேவையான பாதுகாப்போடு அந்த சாலையை அமைத்து தந்தார்கள். அதே போல இவ்வளவு சிறப்புகள் வாழ்ந்த நம்முடைய மலைவாழ் பகுதி மக்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதிகளை மேம்பாடு செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வனத்துறையின் மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டதின் அடிப்படையில் அந்த பகுதியிலே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளபடி 10 சாலைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். 49 சாலைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் FR2 அரசாணை எண் GO 3D நம்பர் 3 படி 14/3/2026 படி தமிழகத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களுக்காக எடுக்கப்பட்ட மொத்த சாலைகள் 49. அந்த 49 சாலைகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சாலைகள் 10. தமிழகம் முழுவதும் 364. இந்த விவரம் இல்லைங்க, என்ன வேணும் உங்களுக்கு? கேள்வி கேளுங்க. நீங்க இவ்வளவு முன்னாள் அமைச்சர், நீங்க எல்லா அனுபவம் உங்களுக்கு இருக்கு, டைரெக்டாக கேள்வி கேளுங்க. இல்லை இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் அரசுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வினாக்கு வந்துருங்க, என்ன வேணும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.